ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம சுவாமி ப்ரோ கொடுத்த ஒரு வாக்குன்னு கூட சொல்லலாம். ஸ்டார்டிங் வந்ததுமே அவ்வளோ லவ் வந்து கொடுத்தாங்கன்னு, எனக்கு இவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ லவ் கொடுத்ததுக்கு நான் தகுதியான ஆளான்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக உங்களை இன்னும் நிறைய என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குகள்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, அதாவது இன்னும் அதிகமாகவே என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து இந்த லவ் அண்ட் சப்போர்ட்டில் இன்னும் இதை விட அதிகமாகவே லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப வந்து தகுதியான ஒரு பர்சன் தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பிகாஸ் அந்தளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, 30 டேஸ்மே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். உங்களோட பர்சனல் லைஃப் கூட நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் பேஷன் நோக்கி மட்டுமே ஓடுற ஒரு பர்சன்ஸ். உங்களோட ஆக்டிங் வைஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எவ்வளோ ஒரு சேஞ்ச் வரும். உண்மையில இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பேஷன் மேலே நீங்கள் வச்சுருக்க ஒரே ஒரு லவ் மட்டும்தான். ஸோ பேஷன் மேலே மட்டும் கிடையாது. ஸோ உங்களோட ஆக்டிங் லவ் பண்ணுற ஒவ்வொருத்தர் மேலேயும் நீங்கள் ரசிகர்கள் மேலேயும் வச்சுருக்க அந்த அன்பு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நீங்கள் அந்தளவுக்கு எங்கள் மேலே அன்பு கொடுக்குறீங்க, அதே அளவுக்கு நாங்கள் அன்பு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 3 வேர்ட்ஸ் சொல்கிறாரு உள்ளே வந்ததுமே. நீங்கள் லாஸ்ட் டைம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு தடவை தான் சொன்னீங்க, அதுவும் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணார். பட் அதோட மீனிங் என்னன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த லாங்குவேஜில் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்காவது அதோட மீனிங் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, வந்து 9 months கிட்ட ஆச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வர முடியாததுக்கான காரணம் மூவியில் ஒரு சில விஷயம் அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு மூவி ப்ரொமோஷன் வந்தாங்க இல்லையா. ஸோ ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் பேசியிருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வீக்காக சேர்ந்து வர வேண்டியது வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எப்போ கூப்பிட்டாலுமே நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தார். அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்ததுலேருந்து அவ்வளோ எனர்ஜிங்க அவருக்குள்ள. ஸோ அந்த எனர்ஜியை பார்க்கும்போது நமக்கே வந்து பார்த்திங்கன்னா டயர்டே ஆகாது. சொல்லக்கூடையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது, ஸோ அவ்வளோ டான்ஸு, கீழே நின்று டான்ஸு, மேலே நின்று டான்ஸு, பாட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. நம்மளோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கு. அதனால அவர் வந்து கண்டிப்பாக இதுக்கு நான் ஒர்த்தான்னு கேட்குறாரு. ஒர்த்துங்கிற கேள்விக்கே இல்லைங்க. நீங்கள் அதை விட அதிகமாகவே வந்து லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நிறைய லெவலுக்கு கிடைக்கும். நீங்கள் நமக்காக இன்னும் நிறைய ஓடணும், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்காகவே நான் நிறைய செய்வேன், என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல. உண்மையிலே இந்த லைவ் எப்படி போச்சுனே தெரிலங்க, ரொம்ப சூப்பராக போச்சு.